ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பெயின். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஆண் குழந்தைக்கான அறிகுறிகள் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ பாய் பேபி சிம்டம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஆண் குழந்தைக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு அதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டேஸில் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இந்த நிறைய ஒர்க் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால தான் போட முடியலை. இனிமேல் வந்து டெய்லியும் ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன வீடியோஸ் கேட்டாலும் உங்களுக்கு உடனே அந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இனிமேட்டு வரக்கூடிய கமெண்ட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஒரு சில காரணங்களால் ஒரு சில ஒர்க் இருந்தனால கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் போட முடியலை. இனிமேல் ரெகுலராக வரும் அப்படின்றதை நான் சொல்லிக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஏங்கா வீடியோஸ் வந்து டெய்லி போடுறதில்லைன்னா கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டது ரொம்ப ஹாப்பி. என்னை வந்து இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இப்போ ஆண் குழந்தைக்கான அறிகுறிகளை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைக்கு வந்து வாமிட் சுத்தமாக இல்லை. வாமிட் இல்லைன்னா சாப்பிடவும் முடியலை. வந்து பார்த்திங்கன்னா கொமட்டல் சொல்லுவாங்க இல்லையா, வாய் கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். வாமிட் வராது, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாய் எனி டைம் வந்து கசந்துக்கிட்டே இருக்கும். வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது. வெளியே வந்து அந்த வாமிட் வராதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய கேர்ள் பேபிக்கு நல்லா கம்ப்ளீட்லி வாமிட் வந்துச்சு, நல்லா சாப்பிட முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து சாப்பிடவே முடியலை சுத்தமாக. அதே சமயம் வாமிட்டும் வரல. அந்த கொமட்டல் வாய் கசப்பு அது வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் நெக்ஸ்ட்டு இந்த சிம்டம்ஸ் வந்து 99.9% வந்து ஒர்க் ஆகுங்க. நான் வந்து இந்த சிம்டம்ஸ்க்கு மட்டுமே தனித்தனி வீடியோஸ் வந்து நிறைய இடங்களில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் பாஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியுங்க. என்னென்னா ஒயிட் டிஸ்சார்ஜ், எனக்கு தெரிஞ்சு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலே 99.9% வந்து பாய் பேபி தாங்க. ஏன்னா இந்த 2 சிம்டம்ஸும் நிறைய பேருக்கு ஒத்து போயிருந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அவங்களுக்கு வந்து அது நடக்குது அப்படின்றபோது ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்குது. ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் தாங்க. தேர்ட் ஒன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பெல்லி லைன்ஸ் வருது இல்லையா, இது வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க. பெல்லி லைன் இந்த கோடை வச்சு ரொம்பவே ஈஸியாக ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். நான் வந்து என்னோடய 2 குழந்தைங்க இருந்ததையுமே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி காமனாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையுமே நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் அகைன் வந்து டவுட்ஸ் வந்து இந்த லீனியா நைக்ரா சொல்லக்கூடிய வயிற்றில் வரக்கூடிய கருப்பு கோடு, இதை வச்சு தான் நிறைய பேருக்கு டவுட் வருது. இன்னும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு கோடே வரலை, டெலிவரிக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது, கோடே வரலன்னு கூட சிலர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் லீனியா நைக்ராவை பற்றி நம்ம வந்து சொல்லணுன்னா தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா இதோடய சொல்லும்போது ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி என்னோடய ஆண் குழந்தைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வரைக்கும் செஸ்ட்லேருந்து கீழே ப்ரைவேட் பார்ட் வரைக்கும் லாங் லைனாக இருந்தது. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்தது. எந்த விதமான பெண்டு வளைவு நெளிவு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே ஸ்ட்ரைட்டாக இருந்தது. டார்க்காலாம் இல்லை, ரொம்ப தின்னாக ஒல்லியாக அப்படியே ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக வந்து கோடு போட்டால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பென்சிலில் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் லைட்டாக வந்து கோடு போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுங்க. டார்க்காலாம் இல்லை. ஸோ லீனியா நைக்ராவை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், 2-3 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இது ஒரு சிம்டம்ஸ் பாய் பேபிக்கு. இப்போ மொத்தம் 3 சொல்லியாச்சா. இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் கேட்குறது இந்த ஹேர் க்ரோத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஹேர் க்ரோத் அப்படின்றது
கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நல்லா க்ரோத் ஆகும், ஒரு சிலருக்கு நல்லாவே முடி வந்து நல்லா கொட்டி போகும். சரிங்களா? ஆனால் எனக்கு ஆண் குழந்தைக்கு நான் வந்து கவனிக்கல அதை வந்து. ஏன்னா ஹேர் க்ரோத் அப்படின்றது எப்பயுமே நம்ம வந்து பல டென்ஷன் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நார்மலாக சீவும் போதே நமக்கு வந்து முடி வரும். கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி நல்லா முடி வரும். அது மாதிரி நம்ம நினச்சி விட்டுருவோம். பார்ப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க முடி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க ஹேர் கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு. என்னோடய ஆண் குழந்தைக்கு கவனித்து சொன்னாங்க. ஆனால் என்னோடய கேர்ள் பேபிக்கு கழியிறது, அதாவது அந்த முடி கொட்டும் இல்லையா, அது எனக்கே தெரிஞ்சிச்சு. நல்லாவே வந்து முடி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப வந்து ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஆனால் ஆண் குழந்தைக்கு அப்படி இல்லை. பார்க்குறவங்க சொன்னாங்க கொஞ்சம் நல்லா முடி வளர்ந்துருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தென் லாஸ்ட் அண்ட் சூப்பர் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன். இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிற வீடியோக்காக இல்லை, நீங்கள் லெஃப்ட் சைடு தான் படுக்கணும். டாக்டர்ஸ் ரெக்கமெண்டேஷனுமே லெஃப்ட் சைடு மட்டும் தான் தூங்குறது. பட் ஆனால் என்னால் என்னோடய ஆண் குழந்தைக்கு லெஃப்ட் சைடு தூங்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் சைடு தான் கம்ஃபர்ட் அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரைட் சைடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திரும்பி கொஞ்சம் நேரம் லெஃப்ட் சைடில் நான் திரும்பி படுத்தேன். பட் ஆனால் அந்த தவறை யாரும் செய்யாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைட்லேயே படுங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான சிம்டம்ஸ் இருக்கிறதுலையேவும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 5 சிம்டம்ஸில் ஒரு 3 இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 5 பாய் பேபி சிம்டம்ஸில் 3 இருந்தாலே ஓகே தான். இப்போ எனக்கு இருக்கிற அதே 5 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. கொஞ்சமாவது ஒத்து போகுதா அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். இந்த 5ல் 3 இருக்கான்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்காக ஃபர்தராக வந்து போடலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.